ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூமோட புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூமில் மொத்தம் 7 லெசன்ஸ் இருக்குது. அது என்னென்ன லெசன்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லெசன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, செகண்ட் லெசன் லெகிஸ்லேச்சர், தேர்ட் லெசன் எக்ஸிக்யூட்டிவ், ஃபோர்த் லெசன் இந்தியன் ஜுடிஷியரி, ஃபிஃப்த் லெசன் ஃபெடரலிசம் in India, sixth lesson administrative machinery in India, seventh lesson challenges of nation building. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் லெசன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. First Roman letter, choose the correct answer. First question, among the following was the chairman of the drafting committee of the Indian Constitution? இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார் அப்படின்னா B.R. அம்பேத்கர். Second question, in the context of India, which of the following principles is or implied institutionally in the parliamentary government? இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாட்டில் எது பின்பற்றப்படுது அப்படின்னா members of cabinet or members of the parliament. B. Ministers hold the office till they enjoy confidence in the parliament. A and B மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. Third question, 103rd constitutional amendments of India deals with 103வது அரசமைப்பு திருத்த சட்டம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா 10% reservation for economically weaker sections. Fourth question, how long did the Constituent Assembly take to finally pass the constituents? அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்குது அப்படின்னா about 3 years since December 9, 1946. Fifth question, when was the Madras state renamed தமிழ்நாடு? மദ്രാஸ் மாநிலம் எப்போ தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றது அப்படின்னா 1969. Sixth question, at which part of Constitution declared that India is a sovereign, socialist, secular, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்? இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு அப்படின்னு கூறும் அரசமைப்பின் பாகம் எது அப்படின்னா ப்ரீஆம்பிள். செவன்த் கொஷின், த டேர்ம் வி இன் ப்ரீஆம்பிள் மீன்ஸ்? முகப்புரையில் இடம்பெறும் நாம் அப்படின்ற சொல் எதை குறிக்குது அப்படின்னா த பீப்புள் ஆஃப் இந்தியா. எய்த் கொஷின், த ஆர்டர் ஆஃப் ஃபாலோயிங் வேர்ட்ஸ் சீன் இன் ப்ரீஆம்பிள் இஸ்? முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றிருக்கு இந்த கீழே இருக்கிற இந்த சொற்கள் அப்படின்னா டெமோக்ராட்டிக், சோஷியலிஸ்ட், சாவரின், செக்யுலர், ரிபப்ளிக் அப்படிங்க எந்த முறையில் இருக்குது அப்படின்னா இதனோட ஆன்சர் வந்து 3, 2, 4, 1, 5. நைன்த் கொஷின், வாட் இஸ் த ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ராஜ்யசபா? மாநிலங்களவை உறுப்பினரோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 250. 10th question, bring out the extra constitutional body. அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது அப்படின்னா பிளானிங் கமிஷன். 11th question, the Indian Constituent Assembly debate held between? இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் எப்போ அப்படின்னா 9th December 1946 to 24th January 1950 வரைக்கும். 12th question, ராஜ்யசபா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ், மேலவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 13th question, under article dash of the Indian Constitution, the governor nominated dash member representing from Anglo-Indian community. இந்திய அரசமைப்பு உறுப்பு எதன் கீழே ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தை சேர்ந்த எத்தனை நியமன உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கிறார் அப்படின்னா ஆர்டிக்கல் 333 and 1 member. 14th question, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கன்சிஸ்ட் ஆஃப் டேஸ் எலெக்டட் மெம்பர்ஸ். தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 243. 15th question, assertion, the 42nd constitution amendment has been referred to as the mini constitution. 42வது அரசமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என குறிப்பிடுது அப்படின்றாங்க. ரீசன், இட் வாஸ் த பல்கியஸ்ட் அண்ட் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் அமெண்ட்மெண்ட். அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம் அப்படின்றாங்க. ஸோ என்னோட ஆன்சர்னா போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசசன். அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு, ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் அசசனுக்கு கொடுத்துருக்கு. 16th question, assertion, the constitution of India is very flexible. இந்திய அரசமைப்பு மிகவும் நெகிழ்வு தன்மை கொண்டது அப்படின்றாங்க. ரீசன், since its inception the constitution has been amended 100 times. இதுவரை அரசமைப்பு 100 முறைக்கு மேலே திருத்தப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசசன்.
இந்திய அரசமைப்பு மிகவும் ஃப்ளெக்சிபிளான ஒன்று தான், வெரி ஃப்ளெக்சிபிள். இது வரைக்கும் அரசமைப்பில் 100 முறைக்கு மேலே அந்த சட்டங்கள்லாம் வந்து திருத்தப்பட்டிருக்கு. ஸோ அசஸ் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் அசஸனுக்கு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லெசன், லெகிஸ்லேச்சர். ஃபர்ஸ்ட் Roman letter, legislature is. Choose the correct answer. First question, legislature is dash. சட்டமன்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா highest law making body. Second question, national legislature is called. தேசிய சட்டமன்றம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Third question, the parliament in India consists of. இந்தியாவில் நாடாளுமன்றம் எதையெல்லாம் வச்சிருக்கு அப்படின்னா the president, Lok Sabha and Rajya Sabha. Fourth question, members of Lok Sabha is directly elected by the dash. மக்களவை உறுப்பினர்கள் யாரால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா people of the parliamentary constituency. People of the parliamentary constituency. Fifth question, the process of removal of judges of the Supreme Court and High Court is called. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதிவு நீக்கம் செய்யும் முறையை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இம்பீச்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. சிக்ஸ்த் கொஷின், ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த லோக் சபா. மாநிலங்களவையோட தலைவர் யார் அப்படின்னா ஸ்பீக்கர், சபாநாயகர். செவன்த் கொஷின், த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ். அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா த பிரைம் மினிஸ்டர். எய்த் கொஷின், த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ். அரசின் தலைவர் யார் அப்படின்னா பிரசிடெண்ட். நைன்த் கொஷின், Rajya Sabha is an institution to protect the rights and interest of dash. மாநிலங்களவை எந்த உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் நிறுவனம் அப்படின்னா the state. 10th question, the members of the Rajya Sabha is elected by. மாநிலங்களவை உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா MLAs of the respective state. 11th question, who is the ex officio chairman of the Rajya Sabha. மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யார் அப்படின்னா the vice president of India. 12th question, which house of the parliament is known as permanent house of the parliament that never gets fully dissolved. நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுது, அது முழுமையாக கலைக்கப்படுறதும் இல்லை அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா ராஜ்யசபா. 13th question, which house of the parliament has the power to pass the money bill. நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரவை நிறைவேற்ற அதிகாரம் வச்சிருக்கு அப்படின்னா லோக்சபா. 14th question, what is the minimum age of the member of parliament in லோக்சபா. மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 25 years. 15th question, Indian legislature system is called as. இந்திய சட்டமன்ற அமைப்பு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பைகேமரல் அப்படின்னு சொல்லுவாங்க. 16th question, the governor of the state is. மாநிலத்தின் ஆளுநர் யார் என்னவா இருப்பார் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருப்பார். 17th question, the chief minister of the state is. மாநிலத்தின் முதலமைச்சர் என்ன ஆவார் அப்படின்னா கவர்னர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் யார் அப்படின்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். 18th question, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் வெஸ்டட் வித். மாநிலத்தின் செயல் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா கவர்னர் கிட்ட. 19th question, the governor of the state shall be appointed by. மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டால். 20th question, consider the flow chart given below. Which of the following will fit in the place marked as. இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து பார்க்க சொல்கிறாங்க. இந்த சார்ட்டில் எக்ஸுங்கிற இடத்துல என்ன ஆன்சர் கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் சி, நாட் மோர் தேன் 20 representatives of union territories. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் லெசன், எக்ஸிக்யூட்டிவ். ஃபர்ஸ்ட் Roman letter, choose the correct answer. First question, the president of India is. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா the constitutional head of the state. Second question, the president of India can be removed from his office before the expiry of his term by. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிவதற்கு முன்னாடியே தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம். அது எந்த மாதிரி அப்படின்னா the two houses of the parliamentனால. Third question, on the death of the president, the vice president succeeds him as president for. குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 6 months.
Fourth question, who decides the disputes regarding the election of the vice president? குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். Fifth question, which one of the following categories of ministers or members of cabinet? கேபினட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னா all the above categories of ministries. Ministers with cabinet rank, ministers of state, deputy ministers, 3 பேருமே. Sixth question, the sole channel of communication between the president and the council of ministers is. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையேயான தகவல் தொடர்பு பாலமாக இருக்கிறது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். Seventh question, proportional representation is not necessary in a country where. proportional representation வந்து கண்ட்ரியில் வந்து நாட் நெசசரி அப்படின்றாங்க. ஸோ அது வேர் எங்கே அப்படின்னா 2-party system has developed. Eighth question, the commander in chief of the defense force is. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. Ninth question, presiding officer of the Rajya Sabha is known as. மாநிலங்களவையை தலைமை வகித்து நடத்துறது யார் அப்படின்னா பிரசிடென்ட், த சேர்மேன். 10th question, the maximum strength of Rajya Sabha is. மாநிலங்களவையோட மொத்த உறுப்பினர்கள் எத்தனை அப்படின்னா 250 members. 11th question, under the Indian constitution the Lok Sabha enjoys. இந்திய அரசமைப்பின் கீழே மக்களவையோட நிலை எவ்வளோ அப்படின்னா a superior position. 12th question, which one of the following categories of emergency has not been declared so far? அவசர நிலைகளில் எது இதுவரைக்கும் அறிவிக்கப்படாதது அப்படின்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. 13th question, the president nominates the members of the Rajya Sabha from amongst the person who. இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா have distinguished themselves in fine arts, literature, social service, etc. 14th question, the prime minister is head of. பிரதமர் எதனோட தலைவர் அப்படின்னா கவர்மெண்ட். 15th question, members of the council of ministers are collectively responsible to. அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டாக சேர்ந்து பொறுப்பேற்கிறாங்க அப்படின்னா லோக்சபாவில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4th lesson, இந்தியன் ஜுடிஷியரி. First Roman letter, choose the correct answer. First question, which of the following is not an organ of the government? அரசாங்கத்தின் உறுப்பு இல்லாதது எது அப்படின்னா bureaucracy. Second question, which of the following is described as the protector of the federation? கூட்டாட்சியின் பாதுகாப்பாளராக விவரிக்கப்படுறது எது அப்படின்னா ஜுடிஷியரி. Third question, who among the following was considered the fountain of justice in ancient India? பண்டைய இந்தியாவில் நீதி நீரூற்றாக கருதப்பட்டவர் யார் அப்படின்னா மொனாஷ். Fourth question, who among the following was the supreme judicial authority in medieval India? இடைக்கால இந்தியாவில் நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர் யார் அப்படின்னா சுல்தான். Fifth question, which of the following was the Department of Justice established during the Mughal era? முகலாயர் காலத்தின் போது நிறுவப்பட்ட நீதித்துறை எது அப்படின்னா மஹுக்மா இ அடால்ட். Sixth question, which of the following punishments was imposed for cases relating to homicides? கொலை குற்றத்துக்கு என்ன தண்டனை விதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தாசர். Seventh question, which of the following charter authorized the East India Company to exercise judicial authority over Bombay? எந்த சாசனம் பாம்பே மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் கொடுத்துச்சு அப்படின்னா சார்ட்டர் ஆஃப் 1688. Eighth question, who among the following charter applied only to the Madras presidency with regard to the establishment of a mayor's court? எந்த சாசனம் மெட்ராஸ் மாநகராட்சியில் மட்டும் மேயர் நீதிமன்றம் உருவாக காரணமாக இருந்துச்சு அப்படின்னா சார்ட்டர் ஆஃப் 1687. Ninth question, which of the following empowered the crown to establish the Supreme Court of the Judicature in Calcutta? கல்கத்தாவில் இருக்க உச்ச நீதிமன்றத்தை அமைக்க எந்த சட்டம் மன்னருக்கு அதிகாரம் கொடுத்துச்சு அப்படின்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. 10th question, in which year was the federal court inaugurated?
எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1937. 11th question. Which of the following refers to a theory of judgment that takes into account the spirit of the law and the changing times? எந்த கோட்பாடு மாறி வரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்குது அப்படின்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம். 12th question. Which of the following is an alternative dispute resolution mechanism in India? இந்தியாவில் ஒரு மாற்று தகராறு முறைமை எது அப்படின்னா லோக் அடல்ஸ். 13th question. Which of the following article empowers the high courts to issue rights? உயர் நீதிமன்றத்துக்கு பேராணைகளை பிறப்பிக்கிற அதிகாரம் கொடுக்கிறது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 226. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 5th lesson, ஃபெடரலிசம் இன் இந்தியா. First Roman letter, choose the correct answer. First question. The first federal constitution in the world belonged to. உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். Second question. Federalism was demanded in India for the first time by. இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதலாக கோரினது எது அப்படின்னா நேரு ரிப்போர்ட். Third question. When was federalism officially accepted by the colonial government? ஆங்கிலேய அரசாங்கம் கூட்டாட்சி முறையை அதிகாரப்பூர்வமாக முதல்ல எப்போ வழங்க முன் வந்துச்சு அப்படின்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். Fourth question. Bicameralism refers to the parliament having. ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் இருக்குது அப்படின்னா 2 houses. The fifth question. The most important feature of a federal constitution is. கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கிய தன்மை எது அப்படின்னா decentralization of powers. Sixth question. The disputes between central government and the state governments are adjudicated by. மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். Seventh question. Who described Indian constitution as cooperative federalism? இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யார் அப்படின்னா கிரான்வெல் ஆஸ்டின். 8th question. Article 262 of the Constitution deals with. அரசமைப்பின் 262 ஆர்டிக்கல் எந்த வகையான சிக்கல்கள் சம்மந்தப்பட்டது அப்படின்னா இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ். 9th question. Find out the correctly matched pair. கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கிற பேர் எது அப்படின்னா ஆப்ஷன் டி கான்கரண்ட் லிஸ்ட் 3 அதுதான் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்க பேர். 10th question. Match the following. First one. Sarkaria Commission to the opposite Tamil Nadu government. Second one. Rajmanar Commission to the opposite Akali Dal. Third one. Anandpur Sahib resolution to the opposite Supreme Court. Fourth one. Bommai judgment to the opposite Union government. ஸோ அதனோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. இப்போ இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சர்க்காரிய கமிஷன் அதனோட ஆன்சர் யூனியன் கவர்மெண்ட். செகண்ட் கொஷின் ராஜ்மனார் கமிஷன் அதனோட ஆன்சர் தமிழ்நாடு கவர்மெண்ட். தேர்ட் ஒன் ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் அதனோட ஆன்சர் அகலிதால். ஃபோர்த் ஒன் பொம்மை ஜட்ஜ்மெண்ட் அதனோட ஆன்சர் சுப்ரீம் கோர்ட். 11th question. What is false about the process of creation of the new states in India? இந்தியாவில் புதிய மாநிலங்கள் உருவாகும் முறையை தவறாக விவரிக்கிற ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் சி. Parliament will pass a constitutional amendment act for creating the new state. 12th question. The commission that recommended the abolition of all India services like Indian Administrative Service IAS is. இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா ராஜ்மன்னார் கமிஷன். 13th question. Match the following. First one. First Administrative Reforms Commission to the opposite Veerappa Mouli. Second one. Second Administrative Commission to the opposite Morarji Desai. Third one. Article 312 to the opposite Transfer of Subject to Concurrent List. Fourth one. Article 249 to the opposite All India Services. ஸோ இதனோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஃபார்ம்ஸ் கமிஷன் அதனோட ஆன்சர் மொரார்ஜி தேசாய். செகண்ட் ஒன் செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன் அதனோட ஆன்சர் வீரப்ப மௌலி. தேர்ட் ஒன் ஆர்டிகல் 312 அதனோட ஆன்சர் ஆல் இண்டியா சர்வீசஸ். ஃபோர்த் ஒன் ஆர்டிகல் 249 அதனோட ஆன்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சப்ஜெக்ட் டு கான்கரண்ட் லிஸ்ட்.
14th question. The following question consists of two statements, one labeled the assertion and the other labeled as the reason. If you and the other labeled as the reason. You are asked to examine the two statements carefully and decide if the assertion and the reason are individually true, and if so, whether the reason is a correct explanation of the assertion. Select your answer to the questions using the codes given below and mark your answer sheet accordingly. Assertion A. The Constitution excludes the inner state river water disputes from the jurisdiction of the Supreme Court and entrust them to Article 262. மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் பிரச்சனைகளை உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பிலிருந்து நீக்கி ஆர்டிகல் 262க்கு அரசமைப்பு ஒப்படைக்குது அப்படின்றாங்க. ரீசன்: ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் அஃபெக்ட் த லிவ்லிஹுட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் தேர்ஃபோர் தே ஷுட் பி செட்டில்டு த்ரூ நெகோட்டியேஷன்ஸ் அமாங் த கன்சர்ன்ட் ஸ்டேட்ஸ். நதிநீர் பிரச்சனைகள் பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரங்கள் சம்மந்தப்பட்டது. அதனால் சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலம் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட ஆன்சர் என்னன்னா போத் assertion and reason are true and reason is the correct explanation of assertion. மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் பிரச்சனைகளை உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற அதிகார வரம்பிலிருந்து நீக்கி ஆர்டிகல் 262க்கு அரசமைப்பு ஒப்படைச்சிருக்கு. இந்த நதிநீர் பிரச்சனைகள் பல லட்சம் மக்களோட வாழ்வாதாரங்கள் சம்மந்தப்பட்டது. அதனால் சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமாக தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே assertion ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாக assertionக்கு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 6th lesson, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி இன் இந்தியா. First Roman letter, choose the correct answer. First question, who appoints the members of the All India Service? அனைத்து இந்திய பணிகளின் உறுப்பினர்களை யார் நியமனம் செய்கிறாங்க அப்படின்னா the president. Second question, the Union Public Service Commission which is concerned with the recruitment of civil service at the center. மத்தியில் குடிமை பணியிடங்கள் நியமனங்களுக்கு பொறுப்பான ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா was created through a presidential ordinance in 1950. Third question, the composition of the Union Public Service Commission has been. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் உருவாக்கம் என்ன அப்படின்னா determined by the president. Fourth question, what is the chief function of the UPSC? ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னா to conduct the examinations for the appointment to all India and central services. Fifth question, members of the UPSC can be removed from office before the expiry of their term by. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உறுப்பினர்களின் பணிக்காலம் முடியும் முன்னாடியே அவர்களின் பணி நீக்கம் செய்கிறத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா the president on the recommendation of the Supreme Court. Sixth question, which of the following has been wrongly listed at an all India services? அனைத்து இந்திய பணி அல்லாதது எது அப்படின்னா Indian Economic Service. Seventh question, which of the following is not the statutory functions of the UPSC? ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வமான பணி அல்லாதது எது அப்படின்னா to act as a watchdog on the functioning of the State Public Service Commission. Eighth question, in India, new All India Service can be created. புதிய அனைத்து இந்திய பணியை எந்த மாதிரி உருவாக்கலாம் அப்படின்னா by the parliament. Ninth question, a member of the State Public Service Commission can be removed on the ground of misbehavior only after an inquiry has been conducted by. யாருடைய விசாரணையின் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணைய குழு உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னா the Supreme Court of India. 10th question, expenses incurred out of the contingency fund of India are. இந்திய தற்காலிக நிதியிலிருந்து ஏற்கப்படும் செலவு என்ன அப்படின்னா recouped by collecting contributions from various states. 11th question, which one of the following motions is related with the union budget?
எந்த சட்ட முன்மொழிவு இல்லைனா தீர்மானம் மத்திய நிதிநிலை அறிக்கையோட தொடர்புடையது அப்படின்னா கட் மோஷன். 12th question, லோக்சபா பாசஸ் vote on account 2. மக்களவை வாக்கு கணக்கில் வாக்களிக்கிறது என்ன அப்படின்னா to enable the government to meet unexpected expenditure. 13th question, which one of the following sets of bills is presented to the parliament along with the budget? எந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையோடு சேர்ந்து அளிக்கப்படுது அப்படின்னா ஃபினான்ஸ் பில் அண்ட் த அப்ரோப்ரியேஷன் பில். 14th question, under the constitution this central government collect various types of taxes which it has to share with the state governments. Which of the following enjoys constitutional authority to decide the share of the states in the taxes? அரசமைப்பில் மத்திய அரசு பல வரிகளை விதித்து வசூல் செஞ்சு அதை மாநிலங்களோட பகிர்ந்தளிக்குது. இதில் எந்த அரசமைப்பு அதிகாரம் மாநிலங்களுக்கு வரிகளை பகிர்வதற்கு முடிவெடுக்குது அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான் அந்த முடிவெல்லாம் எடுக்குது. 15th question, when an advance grant is made by the parliament pending a regular passage of the budget it is called. நாடாளுமன்றம் பல்வேறு வழிகளில் நிதியை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்றம் பல்வேறு வழியில் நிதியை கட்டுப்படுத்துது. ஸோ அது எந்த பட்டியல் அப்படின்னா vote on account. 16th question, the parliament exercise control over finance through several methods. Which one of the following has been wrongly listed? பார்லிமெண்ட் எக்ஸசைஸ் வந்து செவரல் மெத்தட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இதில் ராங்காக இருக்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, இட் சாங்ஷன்ஸ் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆஃப் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. 17th question, the Parliament of India generally holds the 3 sessions. Which one of the following has been wrongly listed as the session of Parliament? நாடாளுமன்றம் பொதுவாக 3 கூட்டத்தொடர்களை கொண்டது. அதில் வந்து தவறாக பட்டியலிட்டிருக்கிறது எது அப்படின்னா ஸ்ப்ரிங் செஷன். 18th question, the Lok Sabha is superior to the Rajya Sabha because மக்களவை மாநிலங்களவையை விட உயர்ந்தது. ஏன் அப்படின்னா of all the above reasons, இந்த எந்தெந்த ரீசன்ஸ்க்காக அப்படின்னா it is a directly elected house, the council of ministers is accountable to it, it controls the budget. இந்த 3 ரீசனுக்காகவும். 19th question, a joint public service commission for 2 or more states. 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு கூட்டு தேர்வாணையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கேன் பி கான்ஸ்டிடியூட்டட் பை த பார்லிமெண்ட் ஆஃப்டர் த ரெசல்யூஷன் டு திஸ் எஃபெக்ட் இஸ் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த கன்சர்ன்ட் ஸ்டேட்ஸ். 20th question, when was the Public Service Commission, a foreigner of Union Public Service Commission, was first of all set up in India? ஸோ இதனோட ஆன்சர் வந்து என்னென்னா 1926. 21st question, assassin. A secretary is a chief advisor to the minister on all aspects of policy and administrative affairs. ஒரு அமைச்சகத்தின் அனைத்து கொள்கைகள் மற்றும் நிர்வாக விவகாரங்களில் முதன்மை ஆலோசகர் அந்த அமைச்சகத்தோட செயலாளர் அப்படின்றாங்க. ஓகேவா. ரீசன், கேபினட் செக்ரட்டரி இஸ் ஹெட் ஆஃப் த சிவில் சர்வீஸ். குடிமை பணிகளோட தலைவர் வந்து அமைச்சக செயலாளர் அப்படின்றாங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா போத் அசன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசன் அப்படின்ற ஒரு அமைச்சகத்தோட அனைத்து கொள்கைகளும் அதனோட நிர்வாக விவகாரங்களும் அந்த முதன்மை ஆலோசகர் யார் அப்படின்னா அதனோட அமைச்சகத்தோட செயலாளர். ஸோ அதனோட ரீசன் வந்து என்னென்னா குடிமை பணிகளோட தலைவரும் அமைச்சக செயலாளர் தான். ஸோ அசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷனை அசனுக்கு கொடுத்துருக்கு. 22nd question, match the following. A, additional secretary to the opposite section. B, under secretary to the opposite division. C, deputy secretary to the opposite department. D, secretary to the opposite branch. 5th option வந்து wing. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அடிஷ்னல் செக்ரட்டரி அதனோட ஆன்சர் வந்து என்னென்னா விங். அண்டர் செக்ரட்டரி அதனோட ஆன்சர் வந்து பிரான்ச். டெப்யூட்டி செக்ரட்டரி அதனோட ஆன்சர் வந்து டிவிஷன். செக்ரட்டரி அதனோட ஆன்சர் வந்து டிபார்ட்மெண்ட். 23rd question, assassin. India adopted a model of development based on 5-year plans. 5 திட்டங்கள் அடிப்படையிலான வளர்ச்சி மாதிரியை இந்தியா பின்பற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன், in all the 5-year plans the approach was to fix a goal and employ the
bureaucracy to work towards achieving the goal. ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்திலும் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு அந்த இலக்கை எட்டும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற மாதிரி முடுக்கிவிடப்படுறாங்க அப்படின்றாங்க. ஸோ என்னோட ஆன்சர் என்ன, போத் அசன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசன். அசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனை அசனுக்கு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 7th லெசன், சேலஞ்சஸ் ஆஃப் நேஷன் பில்டிங். First Roman letter, choose the correct answer. First question, what did the highest honor, the 21 gun salute granted to a royal member of a princely state indicate during the colonial period? காலனிய ஆட்சி காலத்தில் 21 குண்டுகள் முழங்கும் மரியாதை எத்தகைய சுதேச அரசுகளுக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா, the princely state actively collaborates with the East India Company. Second question, who is the author of India's struggle for independence? இந்திய விடுதலைக்கான போராட்டம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா ப்ரொஃபஸர் பிபான் சந்திரா. Third question, choose the states that were formed once the State Reorganization Act was passed by the Parliament in 1956. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956ல் மறுசீரமைக்கப்பட்டுச்சு. அது எந்த மாநிலத்தில் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், லக்ஷதீப், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால். Fourth question, how should industrial land acquisition be processed and compensated? நிலம் கையகப்படுத்துதல் எந்த மாதிரி செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா obtain the consent of the local people, compensate with welfare measures. உள்ளூர் மக்களின் ஒப்புதல் பெற்று நல்ல திட்டங்களுடன் இழப்பீடு அளித்தோம். Fifth question, Periyar E.V. Ramaswamy's self-respect movement triggered which of the following? பெரியார் ஈவே ராமசாமியின் சுயமரியாதை இயக்கம் எதை தூண்டியிருக்கு அப்படின்னா இன்கல்கேஷன் ஆஃப் தமிழ் நேஷனலிசம் கான்ஷியஸ்னஸ், தமிழ் தேசியவாத விழிப்புணர்வை தூண்டியிருக்கு. Sixth question, what is the reason for state governments to seek foreign or private investments? Check more than one reason. மாநில அரசாங்கங்கள் அந்நிய அல்லது தனியார் முதலீட்டை நாட வேண்டிய காரணங்கள் என்ன அப்படின்னா, ஸோ இதனோட ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த above. என்னென்ன அப்படிங்கிறதுனா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொவைட் மோர் ஃபண்டிங், uneven distribution of funding among states by the central government, increasing unemployment. தனியார் பெருமளவிலான முதலீடு செய்பவரும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசோட பாகுபாடு காட்டுறதும் அதிகரிக்கும் வேலை வாய்ப்பின்மையும் தான் அதுக்கான கரெக்டான ரீசன். 7th question, in 1956 Jawaharlal Nehru was forced to declare Andhra Pradesh as an independent state on linguistic grounds owing to mass protest turned violent after. மாபெரும் எதிர்ப்பு இயக்கம் மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு 1956ல் ஜவஹர்லால் நேரு மொழி அடிப்படையில் ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக அறிவிக்க நிர்பந்திக்கப்பட்டார். அந்த நிகழ்வு எது அப்படின்னா ஹங்கர் ஸ்ட்ரைக் பை பொட்டி ஸ்ரீராமுலு ரிசல்ட்டிங் இன் ஹிஸ் டெத். பொட்டி ஸ்ரீராமுலு சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து மறைந்ததுனால. 8th question, in 1950 how many languages were recognized? 1950ல் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 12 languages. 9th question, what were the offers made to Maharaja Hanwant Singh of Jodhpur to join either Pakistan or India? ஜோத்பூர் இந்தியாவிலோ அல்லது பாகிஸ்தானிலோ இணைவதற்கு மகாராஜா ஹான்வந்த் சிங்குக்கு அளிக்கப்பட்ட சலுகைகள் என்னென்ன அப்படின்னா, ஸோ அதனோட ஆன்சர் வந்து முகமது அலி ஜின்னா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரீ ஆக்சஸ் டு கராச்சி போர்ட், செகண்ட் ஒன் வந்து ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் இம்போர்ட்டிங் தெம். முகமது அலி ஜின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கராச்சி துறைமுகத்தை பயன்படுத்திக்கிறதும், ரெண்டாவது வந்து ஆயுதங்கள் உற்பத்தி செஞ்சுட்டு மற்றும் இறக்குமதி செய்கிறதும், ஆயுதங்கள் உற்பத்தி செஞ்சு இறக்குமதி செய்கிறதும். ஃபர்ஸ்ட் வால்யூம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆல் லெசன்ஸ் ஆர் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.